இன்ஸ்டாகிராமில் சூப்பரான அப்டேட் எல்லாமே வந்திருக்கு. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வந்து ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணோடனே ஏஐ கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிற நியூவான ஆப்ஷன் வந்திருக்கு. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பீட்டா யூசர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தது. ஆல்சோ ஐஃபோன் ரோல் அவுட் பண்ணியிருந்தாங்க. இப்போ படிப்படியாக ஆண்ட்ராய்டுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஒரு கேரக்டர் இருக்குங்க. இந்த கேரக்டரை நீங்கள் தான் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க. நியர்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஏஐ அவதாரை வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. ஏஐ பாட்டை வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. இந்த ஏஐ பாட்டை நீங்கள் பர்சனல் யூஸ்க்கும் வச்சுக்கலாம், பப்ளிக்காகவும் லான்ச் பண்ணலாம். அதாவது நீங்கள் எடிட் பண்ணுறபடி இந்த ஏஐ பாட் வந்து செயல்படும். ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா சில ரெவென்யூ மாடல்ஸும் இதுக்குள்ளே கொண்டு வரதா இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெவென்யூ வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் சில ஆப்ஷன்ஸ் போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வந்து ஃபுல்லாக தெரில. ஆனால் இந்த ஒவ்வொரு ஏஐ பாட்டையும் வந்து க்ரியேட் பண்ணும்போது அதில் வந்து க்ரியேட்டராக உங்கள் பேர் தான் இருக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் அழகாக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ஷெஃப்பை வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவர் எந்த மாதிரி ஷெஃப்பாக இருக்கணும், அவர் என்ன சமையல் செய்யணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஏஐயில் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து ஒரு குக்கிங் பண்ண போகும்போது சில ப்ராம்ப்ட் 2 லைன் 1 லைன் இல்லை அரை லைன் எழுதுனாலே போதும், உங்களுக்கான பர்ஃபெக்டான டிஷ்ஷுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்துடும். இதை நீங்கள் ஷேரும் பண்ணிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட. அதே போல் ஏஐ இன்சைட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இந்த ஏஐ எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் மட்டும் இல்லை, இது பப்ளிக்கில் இருந்துச்சுன்னா பப்ளிக்கும் எவ்வளோ நேரங்கள் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு ரொம்பவே சிம்பிளாக வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எத்தனை ஏஐ வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா, இந்த ஏஐ பார்த்தீங்கன்னா பல மக்கள் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க இது மூலிமா வந்து ஒரு ரெவென்யூ ஷேரும் எடுத்துக்கிட்டு இருக்கதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது மூலிமா நீங்களுமே ஒரு க்ரியேட்டராக மாறலாம், ஒரு ஏஐ வந்து க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு ஒரு வடிவம் நீங்கள் கொடுக்குறீங்க. நிறைய ஏஐ வந்து க்ரியேட் பண்ணிடலாம், ஆனால் அதுக்கான கேரக்டர் வந்து யோசிக்கிறது கஷ்டம். ஆனால் நீங்கள் அதுக்கான வடிவம் எப்படி இருக்கணும், அதோட குணங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி பப்ளிக்காகவும் நீங்கள் ரோல் அவுட் பண்ணலாம், பர்சனலாகவும் வச்சுக்கலாம். அதே நேரங்களில் குறிப்பிட்ட சில நபர்கள் உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக வச்சுக்க முடியும். இந்த க்ரியேட் பண்ண எல்லா ஏஐயும் பார்த்தீங்கன்னா உங்களோட பயோவில் இருக்குங்க. உங்களோட பயோ நீங்கள் டேப் பண்ணினாலே தெளிவாக தெரியும். நீங்கள் க்ரியேட் பண்ண ஏஐயோட அக்யூரசி எந்த மாதிரி இருக்குது, அதோட ஏஐ ட்ரைனிங் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதும் மெட்டாவில் வந்து நீங்கள் ரொம்பவே தெளிவாக வந்து தெரிஞ்சிக்க முடியும். இதுக்கான டூல்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம், நிறைய பேர் எதிர்பார்த்த விஷயம் கூட. அண்ட் ஆல்சோ இதில் வந்து பல செலிபிரிட்டிஸும் இருக்காங்க. நான் பயோவில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன இருக்குது, நமக்கு இன்ஸ்டாகிராமோட த்ரெட்ஸ் இருக்கா, அதுக்கடுத்து ப்ராட்காஸ்ட் சேனல் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் க்ரியேட் பண்ண இந்த 2 ஏஐம் இருக்குது. அதே மாதிரி இங்கே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுற ஏஐ எல்லாமே உங்கள் பயோவில் இருக்கும். தேவையில்லை அப்படின்னா ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஏஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும், ஃபிலாசபராக இருக்கும், கைடாக இருக்கும். அதே நேரங்களில் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுற ஒரு என்சைக்ளோபீடியாவும் அது வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பொது அறிவு, இது யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு இருக்குது. ஆனால் நீங்கள் க்ரியேட் பண்ணுற நீங்கள் ஒரு க்ரியேட்டராக இருக்கும் போது வந்து இது பப்ளிஷில் இருக்கலாமா இருக்கக்கூடாதுன்னா நீ தான் சூஸ் பண்ண முடியும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மல்டிபிளான செலிபிரிட்டிஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு ரெஸ்லர்ஸ் பல பேர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்சனல் மீடியா வந்து கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுக்கே அவங்களான ஏஐ மாதிரி கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க. போய் பார்க்கலாம், ஆனால் உள்ளே போக முடியாது. அதே நேரங்களில் நீங்களே ஒரு செலிப்ரிட்டியை வந்து இமேஜின் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான செலிப்ரிட்டி இருக்காரு அப்படின்னா இந்த ஏஐயில் அதை டிஸ்கிரைப் பண்ணிங்க, அவர் எப்பேற்பட்ட ஆள் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ரொம்ப அழகாகவே உங்களுக்கான ஏஐ மாடலை வந்து ஜென்ரேட் பண்ணிடும். அதுவும் அவரோட கேரக்டரை கரெக்டாக கொடுத்தீங்க, இப்படி தான் அவர் இருப்பார், இந்த மாதிரி தான் பேசுவார், இந்த லாங்குவேஜ்லாம் அவருக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அக்யூஸாக கொடுத்தீங்கன்னா அவர் உங்களோட பேசினா எந்த ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீலை இந்த ஏஐயால் கொண்டு வர முடியும். பல பேரும் இதை க்ரியேட் பண்ணி இப்போ வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ட்ரெண்டாக இது வந்து ஜாலியாக போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரமே இது வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்துடும். ஆனால் வாட்ஸ்அப்போட மதருங்கிற வகையில் இன்ஸ்டாகிராம் பார்த்திங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம். மெட்டா ஏஐயில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு மொக்கையான விஷயங்கள்லாம் இருந்தது. ஆனால் அதை சரி கட்டுற மாதிரி இந்த ஏஐ க்ரியேஷன் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. பார்க்கும்போது எக்ஸைட்டிங்காக இருக்குது. அடுத்தடுத்த ஃபீச்சர்ஸும் இதில் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்து. அண்ட் இந்த அப்டேட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பீட்டா யூஸராக ஜாயின் ஆகணும். பீட்டா யூஸராக இல்லாமல் இந்த அப்டேட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல மாற்றம் இதாய் நடக்கட்டும்.